7 பேர் என்னன்னு கேட்டா, ஒருவன் நேர்மையான ஆட்சி செய்த அரசன், அல் இமாமுல் ஆதிலு. ஒருத்தன் யாரு? நேர்மையான அரசன். இரண்டாவது இறை வணக்கத்தில் ஊறி திளைத்த இளைஞன். வயசான காலத்துல அல்லாஹ் வணங்கலாம். 45 எல்லாம் ஈஸியா தொழுதுருவா. 50 ஆனா பள்ளியாசலுக்கு போயிருவா. 20 தொழுவணும். நீ வணங்குதா? இறை வணக்கம் எப்ப வரணும்? 50 தொழுவுறது 60 தொழுவுறதெல்லாம் வேற வழி இல்ல. அதான் கெதி. வியாபாரத்துக்கு போகலாது, கடையில் ரிட்டர்டாகி அனுப்பி விட்டுருவாங்க. அரசாங்க வேலைக்கு இருந்தாலும் வச்சு விட்டுருவாங்க. வேற வழி இல்ல. நேரப்போக்குக்காக தொழுவணும் தொழுவுறான். ஆம்பளை பொம்பளை எல்லாருமே. இந்த 45 50 தொழுவுறதுலாம் வேலை கிடையாது. எப்ப தொழுவணும்னு கேட்டா, அல்லாஹ்வின் வணக்கத்திலே ஊறி திளைத்த இளமை பருவத்தை கொண்டவன். ஆம்பளை பொம்பளை 2 பேரும் இளமை பருவத்தில் 2 வகையான நிழல் கிடைக்கும். ஒழுக்கமா நடந்து கொண்டதுக்கு ஒரு நிழல் கிடைக்க போகுது. இளமை பருவத்திலேயே ஒழுங்கா சுத்தமா நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரிசி நிழல் கிடைக்கும். ஒன்னு நேர்மையான அரசன், 2வது இளமை பருவத்தில் இப்படி நடந்து கொண்ட ஒருத்தன். 3வது ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளி வாசலோடவே உள்ளத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன். எப்ப பார்க்க சொல்லுவாங்க, எப்ப பள்ளிவாசலுக்கு போகலாம், இன்னும் நேரம் பார்க்க சொல்லாம இருக்கிறாங்களே, டைம் ஆகுது, இப்படின்னு பள்ளிவாசலோடவே உள்ளத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி ஈடுபாட்டோட இருந்த இளைஞன் 3வது. 4வது யாருன்னு கேட்டா, ரஜுலானி தஹாபா பில்லாஹி வஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 பேர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்து கொள்கிறார்கள். நேசிக்கிறது எதுக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். 2 பேர் நண்பனா பழகுறாங்க. அவன் டவுரி வாங்கிட்டான். நீ டவுரி வாங்கினா உன்னோட பேச மாட்டேன்டா அப்படின்னு பிரிஞ்சிடணும். இது அல்லாஹ்வுக்காக பிரிகிறோம். ஒரு தப்பு செய்யறது தானே பிரிக்கிறீங்க. அவன் தண்ணி அடிக்கிறான், சொல்லி சொல்லி பாக்குறோம். நான் பழகுனப்பா, நீ தண்ணி அடிக்கிறீங்களா, நான் அல்லாஹ்வுக்காக நான் உன்னை வெறுக்கிறேன். இதுகளை அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக நான் வெறுத்துறேன். இப்ப நான் எவ்வளவு உன்னை விரும்பினேன், அல்லாஹ்வுக்காக நான் வெறுக்கிறேன் அப்படின்னு இறைவனுக்காக நேசித்து இறைவனுக்காக வெறுத்து ஒதுங்கிய 2 பேர். ஆச்சா. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது, ஒரு அழகான ஒரு பெண்மணி அழைக்கக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டவன், ஒரு அழகான ஆண் அழைக்கும் பொழுது அது மாதிரி ஒதுங்கி கொண்ட ஒரு பெண். இவங்களும் அரசுடைய நிழல்ல இருப்பாங்க. அடுத்த ஆள் யாருன்னு கேட்டா, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதவாறு தர்மம் செய்பவன். இலக்கியம் வலது கைக்கு அறிவா இருக்கு தெரிகிறதுக்கு, அப்படி அர்த்தம் கிடையாது. அதாவது அடுத்த ஆள் தெரியாம கொடுக்கிறவன். தர்மம் செய்யும் பொழுது யாருக்கும் தெரியாமல் ரகசியமா போய் கொடுத்து விடையாந்துடணும். அப்படி தர்மம் செய்தவனுக்கும் அரசுடைய நிழலில் அல்லாஹ் நிழல் தருவான். இன்னொருத்தன் யாருன்னு கேட்டா, கடைசியா உள்ளவன் தனிமையில அல்லாஹ் நினைச்சு அழணும். இதுதான் நம்மளை பக்குவப்படுத்துறதுல நம்ம டாப் உச்சகட்டம். எது? உங்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் அழுதா அசிங்கமா இருக்கும். நான் பாட்டுக்கு இருட்டில் உட்காந்துக்கிட்டு நான் மட்டும் இருக்கிறேன், அழுது யாருலாம் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், அல்லா நீ தான் மன்னிக்கணும் அல்லாண்டு அழுதாண்டு வைங்க. தனிமையில் அல்லாவை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதால் அவனுக்கும் அல்லாஹ் அரசுல நிழல் தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இது புகாரியில முழுசா தெரிஞ்சு முழு மேட்டோட வேணும்னா 660, 1423, 6807 வந்துருச்சா? 7 வந்து